இது ஒரு திருப்புமுனை தான். அதாவது இதை பார்த்தாவது ஒன்றிய அரசு திருந்த வேண்டும். அந்த திருத்தத்தை பல புரட்சிகளை தளபதி மு.க. ஸ்டாலின் செஞ்சுருக்கிறாரு. மாநிலத்துக்குரிய உரிமைகள் கவர்னருக்கு உடைய அனுமதின்னு அவருடைய அனுமதி பெறாமலே சட்டத்தை ஏற்று அவர் பர்மிஷன் கொடுக்கலனாலும் ஏற்றலாம் என்று இந்தியா பூராமல் அந்த உரிமை பெற்று கொடுத்துருக்கிறார் தளபதி மு.க. ஸ்டாலின் அந்த கவர்னர் விவகார கேஸில். அதே போல் இந்த வழக்கில் ஈடியால் பழிவாங்கப்பட்ட அனைவருக்கும் ஒரு ரிலீஃப் தேடி கொடுத்துருக்கிறார். ஆக இந்தியாவுக்கே வழிகாட்டுகிற ஒரு தலைவராக தளபதி மு.க. ஸ்டாலின் செயல்படுகிறார் என்பது தெல்ல தெளிவாகிறது. இந்த ஈடி வழக்கும் அது இன்னொரு அனதர் ஃபெதர் இன் இஸ் கேப்னு சொல்வார்களே, அதுபோல் மேலும் ஒரு அவருடைய மகுடத்தில் மேலும் ஒரு போலி தேடி கொடுத்துருக்கிறது இந்த தீர்ப்பு. திமுக தளபதி மு.க. ஸ்டாலின் எடுக்கிற முடிவுகள் நியாயமானவை, நேர்மையானவை, மக்கள் நலனுக்கானவை என்பதை நிரூபிக்கிற வகையில் இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. சார், அமலாக்கத்துறையினுடைய இந்த செயல்பாடுகளுக்கு நீதிமன்றம் ஒரு முற்றுப்புள்ளி எடுத்துக்கலாமா? இதை அதாவது திருந்தாத ஜென்மங்கள் இருந்தென்ன லாபம்ன்ற மாதிரி தான். திருந்தலைன்னா அந்த ஜென்மங்கள் இருந்தென்ன லாபம். உச்சநீதி தீர்ப்புக்கு பிறகு திருந்த மாட்டேன்னு சொன்னால் அதுக்குரிய விளைவில் அவர் சந்திப்பார்கள். தொடர்ச்சியாக தனிநபர் செய்யும் செயலை ஒரு நிறுவனம் எப்படி குற்றம் சாட்ட முடியும்னு சொல்லிட்டு நீதிமன்றமே சொல்லியிருக்கு. இதுக்கு அமலாக்கத்துறையுடைய செயல்பாடு எப்படி இருக்குங்க தமிழ்நாட்டை? இனிமேல் பட்ட ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான். எவ்ரிதிங் ஹஸ் பீன் ஸ்டேட். முற்றுப்புள்ளி வச்சாச்சு. இனிமேல் அதிமுகவில் குச்சாங்கல்ல, டெய்லி ப்ரெஸ் மீட் பண்ணிக்கிட்டு ஆளுக்கு பதவி வாங்கணுன்றதுக்காக மேலிடத்தில் திருப்திப்படுத்துக்காக கோரஸாக பாடினாங்க பாருங்கள். அவங்களாம் இதை பார்த்த பிறகு திருந்தி இனிமேல் பட்டு உண்மையை பேச கற்றுக்கணும். எடப்பாடியும் சரி, தமிழிசையும் சரி, ஓடிப்போன அண்ணாமலையும் சரி, எந்த அண்ணாமலையாக இருந்தாலும் சரி, எந்த மலையாக இருந்தாலும் சரி, பெரிய மலையை இது தீர்ப்பு சொல்லி கொடுத்தது. அதனால் இது அவர்களும் திருந்த வேண்டும். அவர்களுக்கும் சேர்த்து கொடுக்குற அடி மாதிரி தான்.